எண்ணெய் பொருட்கள் சாப்பிடும்போதோ இல்லை மிட் நைட்லேயோ உங்களுக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும். ஸோ இது இருந்ததுனாலே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டு அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி கிட்னி ஸ்டோனுக்கு பிறகு, ஆக்சிடென்ட்ஸ்க்கு பிறகு, பெராலிசிஸ்க்கு பிறகு, ஹார்ட் அட்டாக்கு பிறகு 5th எமர்ஜென்சி கண்டிஷன் மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறது பித்தப்பை கற்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு ஒரு வாரமாக 10 நாளாக உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு மீட் அ டாக்டர். ஒரு ஆயுர்வேதா சித்த மருத்துவரை பாருங்கள். பித்தப்பை கல்லுக்கான டெஸ்ட் என்னென்னு கொடுப்பாங்க, அதை எடுத்து இந்த பாசிபிலிட்டியை ரூல் அவுட் பண்ண முடியுமான்றதை நம்ம பார்க்கணும். நம்பர் 2, உங்களோட கண்களில் எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் இருக்குது. இந்த ட்ரைனஸ்க்கு அப்புறம் லேசாக உங்களுக்கு தும்மலோ இல்லை மூக்கில் தண்ணீர் வடியவோ ஆரம்பிக்குது. தென் இட் பிகம்ஸ் அ ரைனைட்டிஸ், நிறைய தண்ணீர் வடிய ஆரம்பிக்குது. தென் உங்களுக்கு வந்து நிறைய அடுக்கு தும்மல் வர ஆரம்பிக்குது. இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு இருக்குனாலே யூ ஆர் டெவலப்பிங் அ கண்டிஷன் கால் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் உங்களுக்கு தலைவலி இருக்கும், தலைபாரம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பட் ரைனைட்டிஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கண்டிஷன். நம்ம ஊரில் வந்து இன்னும் டாக்டர்ஸ்க்கே நிறைய பேருக்கு எது சைனசைட்டிஸ் எது ரைனைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும்.